अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि योगमध्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. இன்னும் ஸ்கிரீன் ஷேரே ஆக மாட்டேங்குது. பவித்ரேந்திரயாணி நதிக்கரையிலே ஞானதேவர் சமாதியினர்கள் அவருடைய அனுகிரகத்தால் அவர் எழுதிய சங்கதேவ பசாஸ்தி என்ற அத்வைத கிரந்தத்தினை யதாசக்தி யதாமதி என்ற அளவில் நாம் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சங்கதேவ பசாஸ்தியில் என்று நாம் காணவிருப்பது 22 நினைக்கிறேன். ஸோ 21 ஸ்லோகங்கள் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இல்லையே, நூலின் முடிச்சு வரைக்கும் பார்த்துருக்கோமோ? 20 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். கரெக்டா? கண்ணாடியில் ஒருவன் தன் முகத்தை பார்ப்பது போல் அங்கு 2 முகங்கள் இருப்பது போன்ற தோற்றம் ஒரு மாயையே ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு நூலின் முடிச்சிருக்கு, உள்ளேயும் வெளியும் நூல் மட்டுமே இருப்பது போல இந்த முப்படியும் வேறல்ல, அது பிரிக்க முடியாத ஒன்றேன்னு சொன்னாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா கண்ணாடியை காட்டியிருந்தார். ஸோ இந்த திரிபுடிகளை பற்றிய விளக்கம் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. அதன் வரிசையிலே 21வது ஸ்லோகம் இப்போது நாம் காணவிருப்பது. Without actually dividing itself, consciousness appears in 3 ways. This is a well-known truth of how the universe is established. என்று ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ்ல படிச்சிடறேன். அறிவு, இந்த இடத்துல அறிவுங்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே துண்டாக்கி கொள்ளாமலேயே 3 நிலைகளாக தோன்றுகிறது, அதுவே இந்த உலகம் உருவான ரகசியம் ஆகும் அப்படின்னு சொல்ல வருகிறார். நீங்க இந்த 3 அப்படின்றது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இட் இஸ் நாட் அபவுட் தி ஈஸ்வரா, ஜீவா அண்ட் பரபிரம்மா அப்படிங்கிற 3 நிலைகள் அல்ல. அது கடந்த 2-3 ஸ்லோகங்களாக தொடர்பு கொண்டு பார்க்கும்போது இது எதை குறிக்கின்றது என்றால், காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி என்ற திரிபுடிகளை பற்றிய ஒரு விளக்கமாக இங்கே வருகிறது. சரியா? ஸோ இங்க பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதுல பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகத்தை காட்டுகிறது, காண்பவன், காட்சி, காணுதல் என்ற இந்த திரிபுடியை அதுவே உருவாக்குகிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. 18லேயே சொல்லிட்டாரு. the same thing is repeated here. இந்த இடத்துல பரம்பொருள் பதிலாக அறிவுன்னு போட்டிருக்காரு. பரம்பொருள் தன்னைத்தானே உண்டாக்கி கொள்ளாமலேயே 3 நிலைகளாக தோன்றுகிறது, அதுவே இந்த உலகம் உருவான ரகசியம் என்று மீண்டும் ஒரு முறை இங்கே சொல்லப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். எக்ஸ்ட்ரா இங்க வேர்டு என்ன கொடுத்திருக்குன்னா, துண்டாக்கி கொள்ளாமலேயே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் எந்த பாதிப்புக்கும் உட்படாமலேயே அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 நிலைகளை உருவாக்கி இருக்கிறது. எதுன்னா பிரம்மம். இப்ப பிரம்மம் முப்படிகளாக இருக்கும்போது பிரம்மம் பாதிக்காமலேயே முப்படிகளாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி, பார்வை அப்படின்னு எல்லாம் வருது. சரி, இப்போ இந்த 3மே ஒரே ஒரு பரபிரம்மம் தனக்குள்ளேயே தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்போ அப்படின்னா 4ன்னு சொல்லவா? இப்போ பரபிரம்மம் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து இந்த 3 உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னா இந்த 1 + 3 4 அப்படின்னு சொல்லிக்கவா? அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா புதுசா எதுவுமே உருவாகலையே. இந்த ஒன்னே 3ஆக மாறிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? இந்த 1 3ஆ மாறிடுச்சா என்ன? 1 மாறல. அப்புறம் மாறியது போன்ற ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு தானே புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப துண்டாக்கி கொள்ளாமலேன்ற அர்த்தம் என்ன? பிரம்மம் 3ஆகி விட்டதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. பிரம்மம் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலேயே அல்லது 3ஆக தோன்றிய போதும் கூட பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கின்றது என்ற உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த விஷயம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. சரியா? அப்போ அறிவு தன்னைத்தானே துண்டாக்கி கொள்ளாமலேயே 3 நிலைகளாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகம் உருவான ரகசியமே இதுதான் வேற சேர்த்து சொல்லியிருக்காரு. சரியா? தி சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சீக்ரெட் இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நீ பாக்குறது உலகத்துலதான் இந்த 3ஐயுமே நம்ம பார்க்க முடியும். என்ன? காண்பவன் ஒருத்தன் இருப்பான், காணப்படும் பொருள்னு ஒண்ணு இருக்கும், காட்சி அப்படின்றது. இந்த 3ஐயுமே நம்ம எங்க பாக்குறோம்னா மாயால பாக்குறோம். இந்த மாயையில பார்க்கக்கூடிய இந்த திரிப்புடிகள் அப்படிங்கிறது வெறும் தோற்றம் மாத்திரமே. இன்டைரக்டா சொல்லியிருக்காருங்க. இப்ப டைரக்டா சொல்லல. துண்டாக்கி கொள்ளாமலே 3ஆ வந்துச்சுன்னா அப்புறம் சும்மா நாச்சுக்கும் தான் வந்திருக்குன்னு அர்த்தம், மாயையா தான் வந்திருக்குன்னு அர்த்தம், தோற்றமாகத்தான் தெரிகிறதுன்னு அர்த்தம். உண்மையா தெரிய முடியாதுல்ல. உண்மையாவே வந்துருச்சுன்னா அப்புறம் துண்டாயிடுச்சுன்னு இல்லைங்க அர்த்தம். பிரம்மம் 3ஆக பிரிந்து விட்டதுன்னு அர்த்தம், துண்டு துண்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். உண்மையில எல்லாம் துண்டாகல, உண்மையில எல்லாம் மாறல. காணப்படும் பொருள் காண்பவன் அப்படின்னு உண்மையாவே அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருக்கு. ஆனா இருக்குன்னு சொல்றதை விட தெரியுது. இப்ப தெரியறதற்கு யாரு காரணம்னா அவர்தான். சரியா? அந்த பிரம்மமே தான் இந்த உலக தோற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த உலக தோற்றமாக அது இருந்த போதும் அது துளியும் அது பாதிப்பு அடையவில்லை, அடையாது. சோ இதுதான் மேஜர் கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நிலுச்சுனாக்கா இது நிலுச்சுன்னு அடிச்சுடு లేదు భయ్యా అని అనిపిடுவாங்க. అయికండి చెప్పిందా? సరే 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 మనసులో వచ్చిపోయినా డైలీ వేస్తానేమా దాని చికెన్ నిలిచిపోయి சாரி டு டிஸ்டர்ப்மா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரம்மமானது எந்த விதமான மாற்றத்திற்கும் உள்ளாகாமலேயே ஆனால் மாற்றங்களாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. இதுவே இந்த உலகம் உண்டான ரகசியம் என்ற ஒரு விஷயம்தான் இவ்வளவு நேரம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரம்மம்னா யாரு? நான் நான் அப்படிங்கிறத நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் உலகமாக தோன்றியதின் ரகசியத்தை நானே எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? இதுதாங்க பெரிய ஃபேக்ட். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை. நான் உலகமாக விரிந்த ரகசியத்தை எனக்கே நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சங்கதேவ பசாஸ்தியின் வழியாக என்று சொன்னால் என்ன தப்பு என்று புரிந்து கொள்ளுமாறுதான் இங்கே இந்த ஸ்லோகத்தினுடைய இன்டென்ஷன். அதுதான் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்லோகான்னு ஒவ்வொரு தடவை கேட்கிறேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மம்னா யாரு? நான் தான் இல்லையா? இந்த அறிவுங்கிறது யாரு? அறிவு ஸ்வரூபங்கிறது நான் தான். அப்போ இந்த உலக தோற்றமாக இங்கே நானே இருக்கின்றேன்னு புரியணும். இங்கே காண்பவன் காணப்படும் பொருள் இது எல்லாமே உண்மையிலேயே வேற வேற மாதிரி தெரிஞ்சா கூட அது உண்மையிலேயே வேற வேற கிடையாது. அது சும்மா நாச்சகம் வெறும் தோற்றமாகத்தான் இருக்கின்றது என்று உணர வேண்டும். அதுவும் அதுவே எல்லாமே என்னுடைய அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டு வெறும் தோன்றுகின்ற தோற்றம், நான் தோற்றுவித்த தோற்றம் என்றும் புரியப்பட வேண்டும்.
அனைத்துக்கும் மூலம் எதுன்னு கேட்டா மாயா சக்தியின் மூலமான எண்ணங்கள்னு புரிஞ்சுக்க வேண்டும். அந்த எண்ணங்களின் துணை கொண்டு இந்த உலகத்திற்கும் உருவாகியிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மம் எண்ணங்களில் இல்லாமல் இருக்கும் போது எதுவும் இல்லாமல் தான் தானாகவே இருக்கின்றது. அது எண்ணங்களில் பட்டு பிரதிபலிக்கும் போதும் தான் தானாகவே இருக்கின்றது. ஆனால் தோற்ற மாத்திரமாக உலகமாகவும் அது விரிந்திருக்கின்றது. அந்த தோற்றமாக விரிந்திருக்கின்ற அந்த நிலையிலே காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி, திரிபுடிகள் அனைத்தும் இருக்கும். இருக்கும் என்பதற்காக அது உண்மை என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் பிரம்மமேதான் அப்படி இருக்கின்றது. அது தன்னில் எந்த விதமான துண்டாக்கி கொள்ளாமலே, என்ற மாற்றமும் இல்லாமலேயே அது இருக்கின்றது. ஆதலால் அது உண்மையல்ல என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக உண்மையல்ல அப்படின்னு சொன்னதுனால இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மமேதான் அதுவாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் நமக்கு வலியுறுத்துவதாக நான் காண்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி விவர்த்தவாதம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல. ஆமா, அதோட இது மேட்ச் ஆகுமான்னு ஒரு தடவை பார்த்து. இல்ல, அது வந்து பரபிரம்மமா இருக்கிற நான் வந்து துண்டு ஆகாமலேயே, எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமலேயே நான் அப்படியேதான் இருக்கிறேன். ஆனா நானே 3 நிலையிலாவும் 3 அந்த காணப்படும் பொருள், காண்பவன், காட்சியாகவும் நானே வெளிப்படுகிறேன் அப்படின்னு வந்துட்டுல. கண்டிப்பா. ஏன்னா அஜாத்வாதம் விவர்த்தவாதம் என்று 2 சொல்லப்படுகிறது. ஆஜாத்வாதம் வந்து மலடி மகனை போல் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அது டோட்டலா கிட்டத்தட்ட இந்த உலகத்தை மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுது. இட் இஸ் we don't want to elaborate inside the மாயா. மாயைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரன், ஜீவன் கான்செப்ட் இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கு அது விரும்பல. ஏன்னா மலடி மகனே இல்லை, இல்லாதது என்னத்தை ஆராய்ச்சி பண்ற ரேஞ்சுக்கு அது சொல்லுன்றது. சரியா? ஆஜாத்வாதமும் உண்மைதான். தோற்றத்தை ஏனடா நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையை பிடிங்கடா என்று வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்டதுதான் ஆஜாத்வாதம். ஆனால் விவர்த்தவாதம் என்பதும் அதுதான் உண்மையிலே சத்தியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தோற்றம் இருக்கிறது என்பதும் உண்மைதானே. தோற்றத்தை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாதுல்ல. இன்ஃபேக்ட் இந்த அத்வைத கிரந்தங்கள்ல மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது வந்து தோற்றத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது என்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. பிரம்மமே தான் தோற்றமா இருக்கு அப்படிங்கிறப்போ how could you neglect தி தோற்றம்? அந்த நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்ப புரிஞ்சுக்கோ, அப்ப தோற்றமா இருக்கிறதும் பிரம்மன் தான் புரிஞ்சுக்கோ. அதே சமயத்துல அதுக்காக பிரம்மம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடாதே. என்று இந்த தோற்றங்களாக இருப்பதும் பிரம்மமே என்று கூறுவதால் இது விவர்த்தவாதம் என்று சொல்வதால் தப்பொன்றும் வராது என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்வீங்களா விவர்த்தவாதத்துக்கு? விவர்த்தவாதத்துக்கு மலடி மகன் அப்படிங்கிறது அஜாத்வாதம். விவர்த்தவாதத்துக்கு காணல் நீர் சொல்லலாம். காணல் நீர் அப்படிங்கிறது மலடி மகன் அப்படிங்கிற மலடி மகன் வந்து கண்ணுக்கு ஏற்படுத்தி இருக்காது. வெறும் நம்ம சொல்லுவாங்க இல்ல வாச்சாரம்பனா அப்படின்னு சொல்லுவாரு அவர் நாராயணதாதமார். வெறும் வாச்சாரம்பன் அப்படின்னா அது வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்கு, நிதர்சனத்துல இல்லை அப்படின்னு அர்த்தமா. சரியா? பட் காணல் நீர் அப்படி வாச்சாரம்பன்னு சொல்ல முடியாது. காணல் நீர் வந்து பாக்குறதுக்கு தெரியுது, வெறும் வார்த்தைகள் மட்டும் இருக்கிறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இருக்குன்றதுக்காக அது உண்மையிலேயே இருக்கான்னா இல்லை. அப்ப எது இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது விவர்த்தவாதத்துக்கு போகும்போதுதான் தெரியுது. அப்ப இருக்கின்ற பிரம்மமே அங்கே ஒரு இல்லாத ஒரு விஷயம்தான், ஆனால் அது இருப்பதாக தோற்றத்தை காட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப இந்த காணல் நீர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா சூரிய கிரணங்கள்னு வச்சுக்கோங்க. சூரிய கிரணங்கள் வந்து இப்ப என்னவா மாறிடுச்சு? காணல் நீரா மாறிடுச்சு. பட்ட பகல்ல அந்த சூரிய கிரணங்கள் தான் நமக்கு வந்து காணல் நீர் தோற்றத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. அப்ப சூரிய கிரணம் வந்து தண்ணியா மாறிடுச்சா? அது சும்மா வெளுத்து வாங்கிடும், நீ நின்னா சுட்டு எரிச்சிடும். ஆனா தண்ணின்னா கூலு. ஆனா எப்படிடா நெருப்பு தண்ணியாச்சு அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. ஆனா நெருப்பு தண்ணி ஆகல. நெருப்பு தண்ணி ஆகாமலே தண்ணி மாதிரி தெரியுது என்று நாம் காணல் நீரில் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோமோ அப்படி இந்த பரபிரமமானது எல்லளவும் எந்த மாற்றத்தையும் அடையாமலேயே ஆனால் இங்கே
முப்புடிகளான தோற்றத்தை இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. திரிபுடிகளாக இந்த உலகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிரம்மம் பிரம்மம்னு சொன்னதை விட நானே, இந்த சூரியன் யாரு? நானு. அந்த காணல் நீர் யாரு? நானு. நானே என்னில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமலேயே நான் உலக தோற்றமாக இங்கே விரிந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம அனுபவமாவே கனவு உலகத்திலயும் சரி, கற்பனை உலகத்திலும் சரி, நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமலேயேதான் அங்க ஃபுல்லா அங்க பாக்குற ஒரு காட்சியாவும் நான் தான் இருக்கிறேன், அங்க பாக்குற அங்க நபர்களாவும் நான் தான் இருக்கிறேன், அங்க பாக்குற ஒரு மிருகங்களாவும் சரி, எது எல்லாமே நான் தான் அங்க இருக்கிறேன். ஆனா இங்க இங்க எனக்கு எதுவுமே ஆகல. சோ நான் அப்படியேதான் இருக்கேன். நானே தான் அங்க திருப்படியாவும் நானே தான் இருக்கிறேன், கற்பனை உலகத்திலும் சரி, கனவு உலகத்திலும் சரி. சோ நம்ம அனுபவமாவே அப்படிதான் இருக்கோம். அதே மாதிரி பரபிரம்மமா இருக்கிற நானே காண்பவனாகவும் காணப்படும் பொருளாகவும் காட்சியாகவும் எனக்கு எந்தவித ஹானியும் எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமலேயே எல்லாமா நானே மாயைக்காக தோற்றம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு. தேங்க்யூ. ஆக்சுவலி இது அனுபவபூர்வமான உதாரணம். நான் சொன்ன இந்த சூரியனு காணல் நீர் எல்லாம் நீங்க அனுபவிக்கல. நீ என்ன என்னைக்காவது சூரியனா இருந்தியா, இல்ல நீயே காணல் நீரா வந்தியா அப்படின்னு எல்லாம் பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல்சோ நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கூட இப்ப சொன்ன இந்த எக்ஸாம்பிள் கற்பனை உலகம்னு எடுத்துக்கோங்க, இல்ல கனவு உலகம்னு எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டுலையுமே வித்தவுட் எனி எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமலேயே ஆனால் திரிபுடிகள் தோன்றியது. திரிபுடிகளில் எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த திரிபுடிகளிலால் ஏற்படும் பாதிப்பு அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற கனவு காண்பவனையோ அல்லது கற்பனை செய்பவனையோ டச் கூட பண்றதில்லை என்ற அந்த விஷயத்தை அனுபவ உதாரணமாகவே நாம் சொல்லணும்னா கண்டிப்பா தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ அதில் அப்படித்தானே இருக்கிறது. நீ எந்த விதமான பாதிப்பும் உள்ளாகாமலே தான் நீ கனவுல எக்கச்சக்கமான திரிபுடிகளாக மாறி எக்கச்சக்கமான அனுபவங்களை பெறுகின்றாய் என்று எப்படி உண்மையோ அனுபவமாகவே புரிந்து கொண்டாயோ அதே தாண்டா நிஜத்திலையும்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உண்மையிலேயே நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன், கனவுங்கிற ஒரு விஷயத்தை ஈஸ்வரன் நமக்கு கொடுத்ததே நம்ம இந்த பிரம்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கத்தானோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, shall we go to the next? 21 முடிச்சிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் 22. The rise of the scene is what creates the seer in the worldly life. Without the distance between these two, the sight becomes still. இது சற்றே விரிவாக ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. காணப்படும் பொருள் தோன்றுவதாலேயே இவ்வுலகில் காண்பவன் உருவாகின்றான். 17க்கு ஆப்போசிட், 17 நினைக்கிறேன். 17 காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். அதாவது இன்னும் மாத்தி சொல்லணும்னா, காண்பவன் என்ற உணர்வே காணப்படுபவை இருப்பதற்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 17 காண்பவன் என்ற உணர்வே காணப்படுபவை இருப்பதற்கு காரணம். 17. 22 காணப்படும் பொருள் தோன்றுவதாலேயே இவ்வுலகில் காண்பவன் உருவாகின்றான். இவை இரண்டிற்கும் இடைவெளி இல்லை என்றால் பார்வை செயலிழந்து போகும். அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த சண்டையை முடிப்போம். எனிஒன்? என்னையா முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காரு? ஆமா, காணப்படும் பொருள் இருப்பதாலேயே இவ்வுலகில் காண்பவன் உருவாகிறான். காண்பவன் இருப்பதாலேயே காணப்படும் பொருள் உருவானது. எங்க? 17. 22 அப்படியே உள்டாவா பண்ணிட்டாரு. யாருக்கும் எதுவும் தோணலையா?
அதான் நான் எக்ஸாம்பிள் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா 100 கண்ணாடி எனக்கு முன்னாடி இருக்கு. அதுல நான் பிரதிபலிக்கிறேன். ஸோ அந்த அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறதுக்கு எது காரணம்னு கேட்டா அதை வச்சுதான் இங்க நான் இருக்கேங்கிறதையே காரணம் காட்ட முடியும். அது இல்லைன்னா என்னைய ஒண்ணுமே இங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறது என்னைய காரணமா காட்டவே முடியாதுல்ல. அது 17க்கு, இப்ப 22க்கு வா. அதே மாதிரிதான் சொல்ற மாதிரி இருக்குன்னா, அதே மாதிரிதான் சொல்லுங்க. நீ இருக்கிறதுனாலதான்டா அங்க கண்ணாடியில 100 பிரிஞ்சு தரிஞ்ச 100 தெரியுதுன்றதுக்காகவா நீ இருக்க? ஓ, அதே அப்படியே எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. தெரியல. வேற மத்தவங்க உனக்கு என்ன தோணுது? ஆனா இதே எக்ஸாம்பிளே இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கறத என்னால உணர முடியும். ஓகே. ஆனா என்ன நான் 100 காட்டுறதுக்கு கண்ணாடி என்கின்றது ஒரு வஸ்து தேவைப்படுது. சோ கண்ணாடி என்ற வஸ்துக்களை 100 கண்ணாடி அப்படிங்கிற வஸ்து 100 இங்க இருக்கிறதுனாலதான் எனக்கே ஒரு என்னால இத்தனையா விரிய முடியுது அப்படிங்கிறதே என்னால உணர முடியுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, நான் முதல்ல ஒண்ணு யோசிச்சேன், அதுவே சொல்லிடுறேன்னா. இப்ப வெட்ட வெளி இருக்கு, வெட்ட வெளியில ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா இது கான்செப்ட் எனக்கு எப்படி புரியுதுன்னா, முதல்ல சொன்னது ஜீவ சிருஷ்டி, அடுத்து முதல்ல சொன்னது சிருஷ்டி திருஷ்டி, இப்ப சொல்றது திருஷ்டி. முதல்ல சொன்னது ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியே இப்ப சொல்றது ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சிருஷ்டி திருஷ்டி. சரியா? ஈஸ்வர சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டி திருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? திருஷ்டி சிருஷ்டி. சிருஷ்டி சிருஷ்டி. அது இது சொல்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்ல, வெட்ட வெளியா இருக்கு. எனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. காண்பவன் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா காண்பவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு உணர்வும் இல்லை. இதே இது பல பொருள்கள் இங்க இருக்கும்போது காண்பவன் பாக்குறான், அதை என்ஜாய் பண்றான். உன்னை நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த சுவையில இருக்கு, அந்த சுவையில இருக்கு, பெருசா இருக்கு, குட்டியா இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்றான். இப்போ அந்த ஈஸ்வரனோட சிருஷ்டி இருக்கிறதுனாலதான் இந்த காண்பவனுக்கே ஒளி ஊட்டுது அப்படின்னு இதுல சொல்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, நான் இதைத்தான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஓரளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஸோ எனக்கும் அதுதான் தோணுது. நான் அதை நான் என்னுடைய அனாலிசிஸ்ல ஈவன் ChatGPT 2-3 நாள் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அதுவும் ஒத்துக்குச்சு. ஆமா, இந்த ரெண்டையும் சிருஷ்டி வாதத்துல நான் போட்டு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் தான் ஃபைனல் அனாலிசிஸ்ல வந்தது. சரி, நம்ம என்ன பார்ப்பவன், அதாவது விதை இருக்க போய் தான் மரம் வளர்ந்துச்சு. காணப்படும் பொருள்ல அதுல விதை பூ காய் அப்படின்னு வச்சுக்கோங்க. காண்பவன் அப்படிங்கிறது விதை, இங்க அது இருக்கிற போய் தான் மரம். காணப்படும் பொருட்கள் அப்படின்னா மலை, கிளை, வேறு எல்லாமே வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜீவ சிருஷ்டி வந்துருச்சு. கர்மா பேஸ் பண்ணி, கர்மா கூட வராது, காணப்படும் பொருள் இருக்கிறதுனாலயே தான் நம்ம அந்த காண்பவன் உணர்றோம். புரியுதா? அந்த விதைய உணர்றோம். இங்க ஃபன் பண்ண போய் தான் யார உணர்றோம்? பார்ப்பவன், காண்பவனை உணர்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இல்ல, எனக்கு இந்த கேம் இப்ப நம்ம எல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ண போய் தான் அந்த காணப்படும் பொருள் இருக்கிறதுனாலதான் அந்த காண்பவனை உணர்றோம் அப்படிங்கிற. எனக்கும் வினோக்கா சொல்ற மாதிரி தானா தோணுது. அதான் வினோ ஈஸ்வர சிருஷ்டியை சொல்றா. இன்னைக்கு வினோவை பொறுத்த வரைக்கும் நான்லாம் ஈஸ்வர சிருஷ்டி தானே. அவ கற்பனை பண்ணாமலேயே அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. ஆனா நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அவ கேட்டுட்டு இருக்கா. சரியா? திருஷ்டி சிருஷ்டிவாதம் அப்படின்னா கற்பனை உலகம் தான் திருஷ்டி சிருஷ்டிவாதம்.
அவ உட்காந்து இப்ப கற்பனையில உட்காந்துட்டு என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்கல. இப்ப அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்று ஈஸ்வர சிருஷ்டில இருந்து பேசிட்டு இருக்கா. அதான்னா இங்க உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து அவ கேட்டுட்டு இருக்கா. அதன் விளைவாக அங்கே காண்பவன் என்ற ஒரு விஷயமே அவளுக்கு கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே அப்புறம்தான் வந்து அண்ணா நீங்க பேசுறதுனாலதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஆனா நீங்க பேசுறதுனால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஐ பிகம் அ சப்ஜெக்ட். நீங்க பேசலைன்னா நான் எங்க சப்ஜெக்டா இருந்திருக்க முடியும்? நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனால நான் எங்க சப்ஜெக்ட் ஆனேன். சரியா? அங்க போனேன்னா அங்க வந்து கற்பனை உலகத்துக்கு போயிடு. சப்ஜெக்ட் தான் அங்க ஆப்ஜெக்டா மாறிச்சு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி சொல்றது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்? நான் தான் சப்ஜெக்ட். ஐ சி தி வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஐ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், வேர்ல்டு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். பொதுவாக வந்து இங்கிலீஷ்ல அப்படிதான் நம்ம படிப்போம். சரியா? அப்போ அந்த உணர்வுடன் கூடிய ஒரு விஷயத்த சப்ஜெக்ட்னும், அது எதை செய்யுதோ எதை பார்க்குதோ அப்படிங்கிற அந்த விஷயத்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவ என்ன சொல்ல வரா? 17 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை சொல்லியிருக்கு. சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஆப்ஜெக்டே வந்ததுன்னு சொல்லிச்சு. சரியா? சப்ஜெக்ட் இருந்ததுனாலதான் ஆப்ஜெக்டே வந்தது. அது என்ன கற்பனை உலகத்தை நீ கம்பேர் பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். சரியா? நம்ம வந்து கிளாஸ்ல எப்படி சொல்லியிருக்கோம், கற்பனையின் கலப்பில்லாமல் பார்க்கும் போது ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லியிருக்கோம். இப்ப வந்து வினோதினி எந்த கற்பனையும் பண்ணாம தான் இருக்கா, ஆனா அவ காதுக்குள்ள ஒரு விஷயம் போய் சேருது. அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கிறேன் என்ற சப்ஜெக்டா மாறணும். கேட்பவள் என்ற சப்ஜெக்டாகவே அவ எப்ப மாறினான்னா, ஐ ஹியர் ஸ்ரீகாந்த் அண்ணா ஸ்பீச் அப்படிங்கிற வரும்போது ஸ்ரீகாந்த் அண்ணா ஸ்பீச் வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்டே வந்துச்சு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேர கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஐ அப்படிங்கிறது உள்ள வருது. சரியா? அப்ப ஈஸ்வர சிருஷ்டியில என்ன வருது? முதல்ல சிருஷ்டி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் திருஷ்டி. சரியா? ஜீவ சிருஷ்டியில திருஷ்டி முதல்ல, அதுக்கப்புறம் சிருஷ்டி ரெண்டாவது. ஸோ இங்கே இந்த இரண்டு ஆப்போசிட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது திருஷ்டி சிருஷ்டிவாதம் அல்லது சிருஷ்டி திருஷ்டிவாதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. சரியா? ஃபர்ஸ்ட் இன்னும் குழப்பம் முடியல, இந்த ரெண்டும் குழப்பம் தானேன்னு அடுத்து கேட்பீங்க. ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். இப்போ இல்லைன்னா ஒண்ணுல வந்து ஃபர்ஸ்ட் முட்டையில இருந்து கோழி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கோழியில இருந்து முட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, இது இன்னும் ஈஸியா சொல்றேன். வினோதினிகா வந்து மரம் விதை சொன்னாங்க இல்லையா, விதையில இருந்துதான் மரம் வந்தது. விதை வந்து சப்ஜெக்ட், மரம் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ அந்த விதை எங்க இருந்து வந்தது? மரத்துல இருந்துதான் விதையே வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுத்துக்கலாமா? மரம் அப்படிங்கிறது ஈஸ்வரனோட சிருஷ்டி. ஈஸ்வரன் படைச்சு வச்சுட்டான், அதுல இருந்து வர்ற விதையில இருந்து ஒரு மரம் வருது. ஈஸ்வரன் வந்து பராபிரகிருதி அபராபிரகிருதி வச்சு சொன்னோம் அப்படின்னா, இல்ல நீ வந்து அப்படி சொல்ல வர்ற. என்ன சொல்ல வர்றேன்னா, ஜீவ சிருஷ்டி தான் ஈஸ்வர சிருஷ்டிக்கு அடிப்படை, ஈஸ்வர சிருஷ்டி தான் ஜீவ சிருஷ்டிக்கு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு கோழி முட்டை, முட்டையில இருந்து கோழின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அப்படி தோணல. நான் எனக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்றேன், அதுக்கப்புறம் நீ சந்தேகம் இருந்தா கேளு. ஓகேவா? ஏன் இந்த ரெண்டுக்கும் முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்? ஏன் வேதமே ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி என்று முரணான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம கற்பனை வேர்ல்டு மாதிரி இல்லை இந்த நிஜ உலகம். இந்த நிஜ உலக கற்பனை என்பது அற்புதமான ஒரு விஷயம், மிக பிரம்மாண்டமாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து ஒரு ஏற்பாடோட வந்திருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம உள்ள வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த பிரம்ம கற்பனை என்பதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஏற்கனவே பார்த்தாச்சு. சரி, இங்க இந்த அத்வைத கிரந்தத்துல அவர் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ரெண்டுமே நமக்கு அனுபவமாகும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டையுமே சுட்டி காட்டுறாரு. ஏன்னா ரெண்டுமே நம்ம அனுபவிக்கிறோம்ல. ஜீவ சிருஷ்டியும் நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். கற்பனையின் கலப்போல பார்க்கும்போது நம்ம நல்லவனை நீ கெட்டவனு பார்க்கலாம், கெட்டவனை நல்லவனு பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து கற்பனையின் கலப்போட பார்த்தேன்னா நீ அனுபவிக்கிறது உன்னுடைய சிருஷ்டி தான். அப்ப அங்க இருக்கிறது என்னங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா டைமுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் நார்மலா இருக்கும், அங்க இருக்கிறது தான் நம்ம அனுபவிப்போம். நம்ம கற்பனையின் கலப்பில்லாம நம்ம இருப்போம், சம்திங் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த ரெண்டு அனுபவங்களையும் தன் வாழ்நாளில் பெறுகின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கிறாரு.
அதன் வாயிலாக அந்த ரெண்டையுமே அவர் சுட்டிக்காட்டுறார். சரியா? ஆனா இங்க அவர் சுட்டிக்காட்டுவது மாயையின் அனுபவங்களை தான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். அவரது நோக்கம் மாயையின் அனுபவங்களை சுட்டி காட்டுவதல்ல, இவ்விரண்டும் மாயையே என்று சுட்டி காட்டுவதே அப்படின்றதும் எனக்கு தோணுது. சரியா? whether it's a jiva srishti or it is a ஈஸ்வர srishti, both comes under the maya. அது மாயையின் கீழ் வருகின்ற ஒரு விஷயம்தான் என்பதை உணர்த்தவும், நீ இதற்கு அப்பால் என்ற பிரம்ம சத்தியம் என்று உணர்த்தவும், இதை உணர்த்துவதே அவரது நோக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறதா எனக்கு தோன்றது. அடுத்த 2-3 ஸ்லோகங்களை படிக்கும்போது மேபி அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ சொன்னதும் வந்து மாயைதான், அதாவது உன்னுடைய திருஷ்டியால் தான் இந்த உலகம் உனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு. சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கறதான் அடுத்த 2 ஸ்லோகத்துல ப்ரூஃப் பண்றாரு. திரிபுடிகளா இருந்தாலும் சப்ஜெக்ட் தான் திரிபுடிகளா இருக்கு அப்படின்னும், சப்ஜெக்ட பேஸ் பண்ணிதான் எல்லாமே அப்படிங்கிறது 2 ஸ்லோகத்துல ப்ரூஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆப்ஜெக்ட்னாலதான் சப்ஜெக்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லலாம். இங்க 17 நான் 17ல இருந்து மறுபடியும் வரேன் பாருங்க. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம்னு சொல்லும்போது ஜீவ சிருஷ்டியை சொல்றாரா? இப்ப இந்த ஜீவ சிருஷ்டியை சொல்லும் போது உனக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, இந்த காண்பவன் இருக்கான் இல்லையா, அவன் தான் உண்மை போல அப்படின்னு உனக்கு தோணும். ஆக்சுவலா இங்க காண்பவனும் மாயன்னு அவருக்கு புரிய வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆனா அதுக்காக தான் அடுத்த எக்ஸாம்பிள்லயே பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது, காண்பவன் காட்சி காணுதல் எல்லாமே திரிபுடியே அதுக்குள்ளேயே தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்கே காண்பவனும் மாயை, காணப்படும் பொருளும் மாயை என்பதை உணர்த்த வேண்டும் என்பதுதான் ஞானதேவரின் நோக்கமாக இருக்கின்றது. பட் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்ன்றதுனால முதல்ல நம்ம ஜீவ சிருஷ்டி அனுபவத்தை கொண்டு வந்து புரிய வைக்கிறாரு. டே, காண்பவன் அப்படிங்கிறதுனால தான்டா உனக்கு வந்து காணப்படுபவை அப்படிங்கிறதே இருக்கு என்ற ஒரு விஷயத்தை நீ கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுனாலதான் அங்க கண்ணாடியில கஷ்டமா இருக்கு. நீ கற்பனை பண்றதுனாலதான் உனக்கு ஒரு உலக தோற்றமே வருது. பேசிக்கலி இந்த மாயையை புரிஞ்சுக்கிறதுக்கு கற்பனை ரொம்ப ஈஸின்றதுனால முதல்ல கொண்டு வர்றாரு. அப்போ கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவன் ஜீவன் இருக்கான் இல்லையா, அவன் உண்மையாயிடுவான். அவன் பண்ற கற்பனை தான் வந்து பொய் அப்படின்னு நமக்கு தோணும். அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. நெக்ஸ்ட்லயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி பரம்பொருள் தனக்குள்ளேயே இரண்டையுமே உருவாக்குறதுன்னு சொல்ற. காணப்படும் பொருளும் காண்பவன் இரண்டுக்கும் அப்பாற்பட்டு இந்த பரம்பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார். உண்மைதான். இதை வந்து திரும்ப திரும்ப மறுபடியும் வந்து இதை சொல்லிக்கிட்டே வரும்போது இங்க 22ல வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, காணப்படும் பொருள் இந்த காண்பவனை பர்டிகுலரா அந்த காண்பவன் உண்மை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. முதல்ல காண்பவனை உண்மை போல காட்டிட்டாரு 17ல. இப்ப 22ல அந்த காண்பவனும் பொய்ன்னு காட்டணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அந்த காண்பவனும் பொய்ன்னு எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, காண்பவன்ல இருந்து தான் காணப்படும் பொருள் வந்தது, அதனால காணப்படும் பொருள் மாய, காண்பவன் உண்மைன்னு நீ நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னொரு அனுபவம் இருக்குல்ல உனக்கு, காணப்படும் பொருள் இருக்கிறதுனாலதானடா காண்பவன் ஒருத்தனை வந்தான்ற அனுபவமும் இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல காணப்படும் பொருள் மாயைன்னு சொன்னா இந்த இடத்துல காண்பவன் மாயதானடா. அல்டிமேட்லி அவர் ப்ரூவ் பண்ண நினைக்கிறது என்னன்னா, காண்பவனும் மாயை, காணப்படும் பொருளும் மாயை. சோ இந்த 2 சத்தியத்தையும் அவர் வலியுறுத்த நினைப்பதற்காகத்தான் இப்படியே திருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி திருஷ்டிவாதத்திலிருந்து அவர் பேசி இந்த ஸ்லோகத்தை எடுத்துரைக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அது நீ வந்து சொல்றது வந்து என்னன்னா, ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி காரணமா, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி காரணமா அப்படி கொண்டு வராத. பிரம்மம் தான் ஜீவனுக்கும் காரணம், ஈஸ்வரனுக்கும் காரணம். நீங்க அல்டிமேட்லி அந்த சத்தியத்தை உணர்த்துறது தான் வந்து ஞானதேவருடைய நோக்கமா இருக்கிறதே தவிர, இதுல இருந்து இது வந்ததா இதுல இருந்து இது வந்ததான்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்ல. அல்டிமேட்லி பிரம்மம் தான் ரெண்டுக்குமே மூலம். சத்தியம் வந்து பிரம்மம் மட்டும்தான். இது ரெண்டுமே மாயான்னு நமக்கு உணர்த்தணும் என்று அவருக்கு தோன்றிய காரணத்தினால் அவர் இப்படி சொல்லி இருக்க கூடும் என்பது எனது கருத்து. இது வரைக்கும் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நான் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு சிதாபாஷ்க்கு மட்டும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி. சோ அப்போ வந்து ஆப்ஜெக்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அங்க ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கான், இங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கணும்.
இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்ன மட்டும் வச்சுட்டு உன்னுடைய அனுபவத்தை மட்டும் நீ இந்த சித்தாபாசம் மட்டும் சப்ஜெக்ட் அப்படின்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த சித்தாபாச பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு 17வது ஸ்லோகத்துல. இதுல வந்து ஆப்ஜெக்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது ஈஸ்வரனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டேன். அதனால இதுல இருந்து அதான் இதுல இருந்து இதான்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈக்குவல். இப்ப சிவம் சக்தி இருக்குன்னா சிவமும் சக்தியும் வந்து ஈக்குவல் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்குதான் முட்டை கோழி, கோழி முட்டை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. பட் அஃப்கோர்ஸ் அதுலயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை, ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா சாதகன் கடைபிடிக்க வேண்டியது என்ன? அது வந்து ஈஸ்வர சிருஷ்டிய சரணாகதி பண்றதுதான். அவன் தன்னுடைய ஜீவ சிருஷ்டியை மூட்டை கட்டி வச்சுட்டு ஈஸ்வர சிருஷ்டிகிட்ட இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் இனிஷியல் பீரியட்ல. அதான் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லதான், ரெண்டுமே ஃப்ரீடம் இருக்கு, ரெண்டுமே மாயதான். மாயில நீ எப்படி வேணா இருக்கலாம், எல்லாமே உண்மை என்றாலும் கூட நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, சாதகனானவன் இந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்த பிறகு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம நீ ஜீவ கல்பனையை உண்டாக்கினா நல்லதுதான், தப்பொன்னு இல்லதான். ஆனா நம்ம வாழ்க்கை பூரா ஜீவ கல்பனை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோடையே உருவாக்கி பழகிட்ட நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை தூக்கக்கூடிய முயற்சியில இருக்கிற ஒருத்தன் இந்த கல்பனை பாலா போன கல்பனையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்யும் போது அவன் அனுபவிப்பது ஈஸ்வர சிருஷ்டி மட்டுமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஏன்னா இவன் வந்து கல்பனையின் கலப்பில்லாமல் இருக்கிறது மட்டும்தான் அனுபவிப்பான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் அதை அப்படியே வந்து அவன் பாட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வந்துடுறான். என்னத்தையா திங்க் பண்ணேன்னா நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல திங்க் பண்ணி தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற பேர்ல அவன் நினைப்பதுன்ற காரணத்தினால நம்ம அதையும் சொல்லியிருக்கோம். ஸோ சாதகன் வந்து இனிஷியலி கொஞ்சம் அவனுடைய ஜீவ சிருஷ்டியை மூட்டை கட்டி வச்சுட்டு அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கான்ல, அதை அவன்கிட்ட அனுபவிச்சுட்டு போயேண்டா என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சாதகனுக்கு ரெண்டு ஈக்குவல்னு சொல்ல வேணாம், பட் ஞானிக்கு ரெண்டு ஈக்குவல் தான். சரி, ஓகே. இப்ப புரியுதுண்ணா. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு வரி போட்டிருக்காரு. அவை இரண்டிற்கும் இடைவெளி இல்லை என்றால் பார்வை செயலிழந்து போகும். இப்போ மூணாவது ஒருத்தன் இருக்கான்ல, இந்த ரெண்டு பேரை பிரிச்சு மேய்ச்சிட்டோம். இப்போ எந்த ரெண்டு பேரை? காண்பவனையும் காணப்படும் பொருளையும் பிரிச்சு மேய்ஞ்சு ரெண்டும் மாயன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மூணாவது ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கொண்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடைவெளி இல்லை என்றால் பார்வை செயலிழந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்பவனும் இடைவெளின்றது நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வேற வேறன்னு நீங்க நினைச்சா போதும். இடைவெளி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா, நீ வேற நான் வேற அப்படிங்கிறத இடைவெளின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னமோ டிஸ்டன்ஸ் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அப்போ நீ வேற நான் வேறன்னு இருக்கிற வரைக்கும் தான் பார்வைக்கு அங்க வேல்யூ. நீயும் நானும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னா யார் யாரை பாக்குறது? பார்க்க வேண்டிய அவசியம் என்ன மண்ணாகிட்டு வந்திருக்கு? அப்போ ஒரு மண்ணும் இல்லைன்னு ஆயிடும். சோ இங்க மூணாவதா இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, காணப்பொருள் பொருள் தோன்றுவதாலேயே இங்கே உலகில் காண்பவன் உருவாகிறான்னு சொல்லிட்டு, இவை இரண்டிற்கும் இடைவெளி இல்லை என்றால் பார்வை செயலில் வந்து போகும். பார்வைக்கு இப்ப பவர் கொடுத்துட்டாரு. அவங்க ரெண்டு மாயேன்னு ப்ரூவ் பண்ணாரு. சரியா? இதனாலதான் அது, அதனாலதான் இது. அந்த 17ல பார்க்கும்போது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி காணப்படும் பொருளை மாயேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. 22ல காணப்படும் பொருளை பேஸ் பண்ணி சப்ஜெக்டை மாயேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி சப்ஜெக்டை மாயேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான்டா இங்க பார்வை அப்படிங்கிற அந்த பாக்குறது அப்படிங்கிற அதுக்கே வேல்யூ. ரெண்டும் வேற வேற இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. ரெண்டும் ஒன்னாயிடுச்சுன்னா இதுக்கு எங்க இருக்கு வேல்யூ? இதுக்கு வேல்யூவே இல்லை என்பதோடு இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. சரியா? இங்க நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுனால அப்படின்னா வந்து பார்வை அப்படிங்கிறதுதான் சத்தியமா? இந்த ரெண்டு மாயன்னா அவங்க மூணாவது ஒருத்தர் இருக்கானே அவன் தான் கிரேட்டா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறதுக்காக சொல்லலை. இதோட நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நிறுத்திட்டு நம்ம அடுத்துக்கு போனாதான் புரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
சோ இந்த என்ன இடத்துல புரிஞ்சுக்க சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அடிக்கடி பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள். நாக்கு தன் சுவையை அறியாதது போல. நாக்கே வந்து சுவையா இருக்கு அப்படிங்கும்போது அங்க தன்னுடைய சுவையை அறியணுங்கிறது இல்ல. இப்ப கண்ணு வந்து தன்னையே நேரா பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒன்னா இடிச்சிட்டதுக்கு அப்புறமா தன் கண்ணை எப்படி நம்ம கண்ணையே வந்து எப்படி பார்க்க முடியும்? சோ அது மாதிரி சொல்றாரு. அப்படிதானண்ணா? ஆமா ஆமா. அதனால நீ ரெண்டா இருந்தாதான் பார்க்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்க கோடிட்டு காட்டியிருக்கிறார். சரியா? சோ இத புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மைங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன நன்மைன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கலி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே மாயன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் அப்படிங்கிறதே மாயன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவும் வந்தாரு. அங்க ஃபர்ஸ்ட் ஜீவனை போய் உண்மைன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு 17ல. பட் இங்க வந்து ஜீவனும் மாயை, உலகமும் மாயை அப்படிங்கிறத தெளிவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இப்போ ரெண்டுக்கும் இடைவெளி இருந்தால்தான் இடைவெளி இருக்கின்ற வரைக்கும் தான் பார்வைக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அடுத்து மூவ் பண்ணுவோம். என்ன புரிய வைக்கிறாருன்னு பார்ப்போம். When the scene does not exist, what can the sight hold on to? And without something to see, can anyone even be called a seer? சரி, இதை என்ன சொல்ல வர யோசிங்க. காணப்படும் பொருள் இல்லை என்றால் பார்வை எதை பார்க்கும்? காணும் பொருள் இல்லாமல் ஒருவன் காண்பவன் ஆக முடியுமா? நல்லா யோசிங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? எனவே காணப்படும் பொருள் என்ற நிலை மறையும் போது காண்பவன் என்ற நிலையும் மறைந்துவிடும் என்பதை அறிவீராக. இரண்டும் இல்லாது போகும். எனவே காணப்படும் பொருள் என்ற நிலை மறையும் போது காண்பவன் என்ற நிலையும் மறைந்துவிடும் என்பதை அறிவீராக. இரண்டும் இல்லாது மூன்றும் மறையும் போது அந்த ஒன்று மட்டுமே எஞ்சும். அவற்றை மூன்றாக பார்ப்பது மாயை, அந்த ஒருமையே உண்மை. ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தப்பட்டிருக்குன்றதுனால நீங்க இந்த மூணையுமே கூட படிச்சுப்பாங்க. சரியா? ஸோ அல்டிமேட்லி அவர் ப்ரூவ் பண்ண விஷயம் 25ல சொல்லப்பட்டிருக்கு. காண்பவன், காட்சி, காணுதல் ஆகிய மூன்றும் மறையும் போது அந்த ஒன்று மட்டுமே எஞ்சுகிறது. அவற்றை மூன்றாக பார்ப்பது மாயை, அந்த ஒருமையே உண்மை. இதுதான் அல்டிமேட்லி அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்தியமாக இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப மெதுவா நம்ம என்ன ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாருங்க. காணப்படும் பொருள் இல்லை என்றால் பார்வை எதை பார்க்கும்? காணும் பொருள் இல்லை என்றால் ஒருவன் காண்பவன் ஆக முடியுமா? இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரியா? இப்போ காணப்படும் பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோ. பார்வைக்கு வேல்யூ இருக்கா? காண்பவன் இருக்கான், கண் இருக்கு, பார்வையும் இருக்கு, ஆனா காணப்படும் பொருள் இல்லை. ஓகேவா? கண்ணு நல்லா தெரியுது, அதுதான் பார்வை. சரியா? காண்பவனும் இருக்கான், ஆனா காணப்படும் பொருள் இல்லை. இல்லைன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியா? இதை முதல்ல சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. பார்வை எதை பார்க்கும் அப்படின்னா பார்வையினால பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, இப்போ பார்வை தான் அல்டிமேட்டா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. பார்வையை டம்மி பண்றாருன்றான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னாரு? காண்பவன் காணப்படும் பொருள் ரெண்டையும் மாயன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரா? ஆனா இங்க பார்வையை கொண்டு வர்றாரு. இங்க ரெண்டு பேரையும் வேற வேறையா இருக்கிற வரைக்கும் தான் பார்வை அப்படிங்கிறதுக்கே வேல்யூ. இல்லைன்னா பார்வைக்கு வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த பார்வை அப்படிங்கிறதுக்கே வேல்யூ இல்லை, அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் அந்த பார்வைக்கே வேல்யூ. காண்பவனும் காணப்படும் பொருளும் இல்லைன்னா பார்வை வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் காணப்படும் பொருள் இல்லை என்றாலும் பார்வை வேஸ்ட். காண்பவன் இருந்து என்ன செய்ய? அவனுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சு என்ன செய்ய? வேஸ்ட். நெக்ஸ்ட், காணும் பொருள் இல்லாமல் ஒருவன் காண்பவன் ஆக முடியுமா? நெக்ஸ்ட் ஒரு அதே தான் சொல்றாரோ. காணப்படும் பொருள் இல்லை என்றால் காணும் பொருள் இல்லாமல் ஒருவன் காண்பவன் ஆக முடியுமா? ஏன்னா ரெண்டும் ஒரே விஷயம் தானே வருது. Without something to see, can anyone even be called a seer? ஆமாண்ணா, ரெண்டுமே சேமா தானா இருக்கு.
seen does not exist, what can the sight hold on to அப்படின்னாரு. அப்புறம் without something to see can anyone even be called a seer அப்படிங்கிறாரு. இங்க சீயருக்கு வந்து சொல்றாரு மறுபடியும், அதாவது பார்வையை அந்த ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறாரு. பார்வைக்கே வேல்யூ இல்லை, காணப்படும் பொருள் இருக்கிறதுனால தான் பார்வைக்கு வேல்யூ, காணப்படும் பொருள் இருக்கிறதுனால தான் காண்பவனுக்கும் வேல்யூ. இந்த இடத்துல எதை வந்து தூக்குறாருன்னா காணப்படும் பொருளை தூக்கிட்டாரு. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல காணப்படும் பொருள்னாலதான் பார்வைக்கும் வேல்யூ, காண்பவனுக்கும் வேல்யூ. காணப்படும் பொருள்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா பார்வை இருந்தும் வேஸ்ட், காண்பவன் இருந்தும் வேஸ்ட். ஸோ அல்டிமேட்லி ஈஸ்வர சிருஷ்டியை தூக்குற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஈஸ்வரன் இந்த சிருஷ்டியை வச்சதுனாலதான் நீ பார்வையோடு இருந்தேன்னா இந்த உலகத்தை ரசிக்கலாம். அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த காண்பவனுக்கும் வந்து இந்த பார்க்கப்படும் காணப்படும் பொருள் இருக்கிறதுனாலதான் உனக்கு அனுபவமே கிடைக்குது. அண்ட் தேர்ஃபோர் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவர் காணப்படும் பொருள் அப்படிங்கிறதை ஏதோ சம்திங் கிரேட் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி இருக்காரு. அதனாலதான் உனக்கு அனுபவமே கிடைக்குது. காண்பவன் என்பதே கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன ஸ்லோகமும் அதுதானே, காணப்படும் பொருள் தோன்றுவதாலேயே காண்பவன் தோன்றுகின்றான் அப்படின்னு தான் முதலையும் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த ரெண்டையுமே, இந்த பார்வை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அதை வச்சே டெமை பண்றாரு. பார்வை இருந்தா என்னடா செய்ய, காணப்படும் பொருள் இருந்தா தானே பார்வைக்கு வேல்யூ, காண்பவனுக்கும் வேல்யூ காணப்படும் பொருள் தான், பார்வைக்கும் வேல்யூ காணப்படும் பொருள் தான் என்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த ஸ்லோகம் வருகிறது. ஞானேஸ்வரியில 16th 17th சாப்டர்ல ஞானம் ஞாதா நேயம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தானே இது வருது. அதே மாதிரி தானே அது வந்து அறியப்படும் பொருள், அறிவு, அறிபவன் அப்படின்னு வரும். அதேதான் இது, அதேதானே. ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து 16, 17, 18, 19 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட பேஸ் பண்ணி பேசினாரு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப தேர்டா இருக்கக்கூடிய அந்த பார்வையும் ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பார்வையும் ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. So we will go to the move. இது வரைக்கும் நம்ம சொன்னதை அடுத்து என்ன சொல்லி நிரூபிக்கிறார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். 24வது ஸ்லோகம். எனவே காணப்படும் பொருள் என்ற நிலை மறைந்து விட்டால் காண்பவன் என்ற நிலையும் மறைந்துவிடும் என்பதை அறிவீராக, இரண்டும் இல்லாது போகும். இப்ப வரைக்கும் அவர் வந்து திரும்ப திரும்ப அந்த காணப்படும் பொருள் அப்படிங்கிறத பேஸா வச்சு மாயை அப்படின்னு எடுத்துக்கலாமா? காணப்படும் பொருள் காணப்படும் பொருள் அப்படிங்கிறத நான் எனக்கு ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிற பேசிஸ்ல எடுத்துக்க தோணுது. மாயதான், ஈஸ்வர சிருஷ்டியும் மாயதானே, அதுல என்ன இருக்கு. காணப்படும் பொருளை பேஸா வச்சு ஃபர்ஸ்ட் இந்த பார்வையையும் காண்பவனையும் அவர் டமி பண்றாரு. இல்லைண்ணா, இதுல எனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, மாயை இல்லாம போகும்போது சிதாகாஷும் அங்க காண்பவனும் இல்லாமல் போய் பிரம்மத்துல லயமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா? ஈஸ்வரன் தான் வந்து ஜீவனாகவே வர்றான்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸ்வரனே இல்லைன்னா ஜீவனே இல்லை. ஸோ ஈஸ்வரன் கிட்ட இருந்துதான் ஜீவன்களே வந்தது. பஞ்சபூதங்கள் இந்த அதிஷ்டானமும் உருவாச்சு, ஜீவனான நமக்கும் உருவாச்சு. அதுவும் நம்ம ஏக்நாத் பாகவதத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஜீவனை கொண்டு வரதே இல்லை. அவர் சிவம் சக்தி அப்படிங்கிற பேர்ல சக்தி ஈஸ்வரனாகவும் சிவத்தை பிரம்மமாகவும் வைத்து ரெண்டோட முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம். ஏன் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஒட்டுமொத்த ஜீவன்களுக்கும் புத்தியாகவும் மனசாகவும் இருந்து ஆட்டி கொண்டிருப்பது ஈஸ்வரனே என்ற காரணத்தினால் அவர் ஜீவனை கொண்டு வரவே இல்லை. சரியா? இங்க ஜீவனை டமை பண்றாரு. காண்பவன் அப்படிங்கிறது ஜீவனை குறிக்கின்றது. இந்த காண்பவன் அப்படிங்கிறவன் காணப்படும் பொருள் இருக்கிற வரைக்கும் தான். காணப்படும் பொருளே இல்லைன்னா, ஈஸ்வரனே இல்லைன்னா காண்பவன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா காணப்படும் பொருளுக்கு மூல காரணம் யாருன்னா நம்ம இந்த இடத்துல ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரனும் மாயதான், ஈஸ்வர மாயா காரணம் அப்படின்னு சொல்லலாம்னு வேணா வச்சுக்கோங்க. சோ என்ற நிலை மறையும் போது காண்பவன் என்ற நிலையும் மறைந்துவிடும் என்பதை அறிவீராக, இரண்டும் இல்லாது போகும். Therefore know that when the state of being the seen vanishes, the state of being the seer also disappears. Both are gone. ஸோ இந்த சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி, இந்த இறைவனின் படைப்பு இருக்கின்ற வரைக்கும் தான் நீ இருக்கிற. இறைவன் படைப்பே இல்லைன்னா நீயே இல்லை, ஏன்னா நீயே இறைவனின் படைப்பு தான் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இறைவன் படைப்பின் ஒரு அங்கமாகத்தான் நீ இருக்கிற. இறைவன் படைப்பே இல்லைன்னா நீ இல்லை. ஆனால் ஏன் நம்ம வந்து இங்க நான் சொல்லிட்டு இந்த காண்பவனுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, நான் என்னமோ நீயே எல்லாத்தையும் சாதிச்சிடுற மாதிரி, நீ தான் எல்லாத்தையும் உருவாக்குன மாதிரி நமக்கு ஃபீலிங்ல இருக்கிறதுனால மேபி இதை வலியுறுத்தி இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஃபைனலா தான் அவர் நிரூபிக்கிறாரு, காண்பவன், காட்சி, காணுதல் ஆகிய மூன்றும் மறையும் போது அந்த ஒன்று மட்டுமே மிஞ்சும்னு சொல்லிட்டு ஈஸ்வர சிருஷ்டியும் மறையும், அதுவும் மாயை. அது இல்லாத போது அங்கே மிஞ்சுவது பிரம்மம் மட்டுமே, அது மட்டுமே நிலையானது, பெர்மனன்ட் ஆனது என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக 25வது ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார். When these three, seer, seen, seeing, disappear, only the one remains. To see them as three is an illusion. The unity alone is truth. ஸோ உச்சகட்ட இந்த பிரம்ம தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து நிரூபிப்பதாக நான் காண்கிறேன். என்ன சொல்றாரு? காண்பவன், காட்சி, காணுதல் என்ற ஒரு ஆக்ஷன், செயல் ஆகிய மூன்றும் மறையும் போது அந்த ஒன்று மட்டுமே எஞ்சும். அவற்றை மூன்றாக பார்ப்பது மாயை. மாயை காரணமாக அது மூன்றாக நீ பார்க்கலாம், உண்மையாக பார்க்க முடியாது. மாயையிலே அது மூன்றாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் எது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஒருமையே உண்மை. அப்படின்னா பிரம்மமே உண்மை, அல்லது பிரம்மமாகிய நான் மட்டுமே உண்மை. பிரம்மமாகிய நான் மட்டுமே உண்மையாயிருக்க நானே முதலில் ஈஸ்வரனாக, ஜெகத்தாக, காணப்படும் பொருளாக விரிகின்றேன். காணப்படும் பொருளாக ஜகமாக நான் விரிந்ததன் விளைவு காண்பவனாகவும் நான் விரிந்தேன். ஜகமாக காணப்படும் பொருளாக விரிகிறதன் நோக்கம் என்ன? ஐ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மை செல்ஃப் தானே. அப்ப காண்பவன் அடுத்து வர வேண்டியது இருக்கு. காண்பவனாகவும் இருந்தேன். பார்வை, காணுதல் என்ற செயலாகவும் வந்தேன். இப்படி மாயை என்ற தோற்றம் உருவானது. ஆனால் உண்மை என்று பார்க்கும்போது நான் மட்டுமே இருக்கின்றேன். சத்தியத்தில் நான் மட்டுமே இருக்கின்றேன். ஆனால் மாயைக்காக, உலக அனுபவத்திற்காக முதலில் நான் உலக தோற்றமாக அல்லது காணப்படும் பொருளாக நான் மாறுகின்றேன். காணப்படும் பொருளாக மாறியதன் விளைவு காண்பவன் உருவானான், காணுதல் என்ற செயலும் உருவானது. ஆனால் உண்மையில் இந்த மூன்றும் மாயையின் கீழே இருக்கின்றது. வெறும் தோற்ற மாத்திரமாக உண்மை இல்லாத மாயையாக இருக்கின்றது, இல்யூஷனாக அப்படின்னு அவனே கொடுத்துட்டான் பாருங்க. அவற்றை மூன்றாக பார்ப்பது மாயை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அதாவது மாயையில தான் அது மூன்று அப்படிங்கிறது நீ பார்த்துக்கோ, தப்பில்லை. மூன்றாதான் இருக்கும், வேற வேறேதான். காண்பவன் வேற, காணப்படும் பொருள் வேற, இந்த செயல் வேற, எல்லாமே இருக்கும். அதை மூணா பார்த்துக்கோ. ஆனா அது உண்மை நினைச்சிடாதடா, அது உண்மை இல்லடா, சும்மா தோற்றத்துல தான்டா மூணா இருக்கு, உண்மையிலே இல்லை. அகைன் அண்ட் அகைன் இந்த சுதாசன கனவு எக்ஸாம்பிள் பெஸ்ட். நீங்க போய்க்கோங்க, டக்குன்னு கனவுக்குள்ள போயிருக்கேன். நீ மட்டும்தான் தூங்கிட்டு இருந்த, சத்தியம் தூங்கியவன் மட்டும்தான். அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு உலகம் உருவானது. அந்த உலகத்தில எக்கச்சக்கமான காண்பவன்கள் உருவானார்கள், நிறைய காட்சிகள் அங்கே உருவானது. ஆனால் மூன்றும் மறைந்தால் அங்கே இருப்பது என்ன? நான் மட்டுமே இருப்பது. நான் மட்டுமே இருக்கின்றேன். அந்த மூன்றும் என்னது? மாயா. காணப்படும் பொருளான உலகம் என்னது? உலகமாக விரிந்ததும் மாய. அதுக்குள்ள எக்கச்சக்கமான காண்பவங்கள் இருந்தார்களே. காண்பவன்னா இந்த இடத்துல ஜீவன்கள்னு எடுத்துக்கணும். இந்த ஜீவன்கள் அனைவரும் மாயை. காணப்படும் அந்த உலக தோற்றமாக இருந்தது ஈஸ்வரன், அவனும் மாயை. அங்கே நடந்த எல்லா செயல்களும் மாயை என்று அந்த முழுமையான அந்த அத்வைத தத்துவத்தை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அழகா நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்தவண்ண மரத்தில் மறந்தது மாமதை யானை அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த விஷயத்தை மிக தெளிவாக பிரம்ம ரகசியத்தை புட்டு வைக்கிற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பிரம்மம் சத்தியம், ஜெகத் நித்தியம் என்ற அந்த விஷயத்தை, ஜெகமும் தீவனும் ஒன்று என்ற விஷயத்தை ஸ்பஷ்டமா, அப்படின்னா டவுட்டுக்கே இடமில்லாத அளவிற்கு மிக தெளிவாக 25வது ஸ்லோகங்களிலேயே மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன சொல்றாருன்றதை வேணா அப்புறமா பார்க்கலாம்.
ஸோ இதை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னா, எகெயின் நான் முதல்லயே சொல்லிட்டேன், மாயையை மிக ஆழமாக நம்மை உணர வைப்பதற்காக உருவானதே இந்த கிரந்தம்னு சொல்லிட்டேன். நீ இந்த உலக தோற்றத்துல பார்க்கக்கூடிய பொருள்களாகட்டும், அல்லது காண்பவன் என்ற இந்த ஸ்ரீகாந்த் ஆகட்டும், அல்லது இங்க நான் பேசிட்டு இருக்கிற செயலாகட்டும், லெட் வாட் எவர் இட் மே பி, அதை தயவு செய்து உண்மைன்னு நினைக்காத. இது எல்லாமே தோற்றமாகத்தான் இந்த மூன்றாக இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து. தட் இஸ் தி ஒன்லி இன்டென்சஸ் ஆஃப் த ஹோல் கிரந்தா. சரியா? நான் முதலே சொல்லிட்டேன், எல்லா அத்வைத கிரந்தத்தின் ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த உலகம் மாயை என்று ஆணித்தரமாக உனக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இந்த கிரந்தங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அதை நம்ம மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறவரை இட் இஸ் இம்பாசிபிள். நான் யாரும் என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப நான் பிரம்மம்னு நான் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை மாயன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை ஸ்ரீகாந்தை நான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க பிரம்மம்னு உணர முடியும்? அப்ப இந்த ஸ்ரீங்கிறது, காண்பவனான ஸ்ரீங்கிறது பொய் தோற்றமே. அப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரு? பொய் தோற்றமே. இங்க இந்த பேச்சு, இதுவும் பொய் தோற்றமே. சோ இது எல்லாமே வெறும் எண்ணங்களினால் உருவான வெறும் மாய தோற்றமே. இந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எண்ணங்கள் கடந்த நிலையில ஒன்னு இருக்குன்னா அதுதான் சச்சித்தானந்த உணர்வு என்று அழைக்கப்படுகின்ற பிரம்ம உணர்வு. அந்த பிரம்ம உணர்வு மட்டும்தான் இருக்கு. அந்த பிரம்ம உணர்வு மாயையில பட்டு பிரதிபலிக்கிறதுனால மூன்றா பிரியுது. அந்த மூன்றா பிரிஞ்சாலும் அங்கேயும் இருக்கிறது பிரம்ம உணர்வு மட்டும்தான் என்ற இந்த அழகான உண்மையை புரிந்து கொள்வோம். ஒரு நொடியும் இதை மறக்காது நாம் வாழ முயற்சிப்போம். அல்டிமேட்லி காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி இல்லாமல் நமக்கு எந்த அனுபவமும் ஏற்படாது என்று இருக்கின்றது. ஆனால் பிரம்மானந்த உணர்வேதான் இப்படி இந்த மூன்றிலும் அனுபவமாக வளம் வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பிரம்மா உணர்வை மறந்துட்டு நீங்க இந்த அனுபவமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி பாக்குறீங்கன்னு அர்த்தமாயிடும். இந்த பிரம்மானந்த உணர்வை பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த மூன்றுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த உலக அனுபவம் அப்படிங்கிறது உண்மை இல்லாத தோற்றமாக தெரிந்து பிரம்ம உணர்வே டிஃபரெண்டா எக்ஸ்பிரஷனுக்காக வெளியே வந்துட்டு இருக்குன்னு புரியும். இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம அனுபவிக்கிற அனுபவமும் ஞானிகள் அனுபவிக்கிற அனுபவத்தும் டிஃபரன்ஸ் அதுதான். அவங்களும் திரிபுடிகள்ல தான் இருக்காங்க, நம்மளும் திரிபுடிகள்ல தான் இருக்கோம். அப்புறம் என்னையா வித்தியாசம்னு கேட்டா, நீ திரிபுடிகளை உண்மைன்னு நம்பி அனுபவிக்கிற, அவன் திரிபுடிகளை பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஒரிஜினல் உணர்வையே டிஃபரெண்டா அனுபவிக்கிறான். இப்ப நீ அனுபவிக்கிற அனுபவம் அத்தனையும் அவன்கிட்ட இருக்கு. கோவப்படுவான், கத்துவான், அழுவான், சிரிப்பான், எல்லாமே அவனும் பண்ணுவான், நீயும் பண்ற. ஆனா நீ அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்க. அவன் அது எல்லாமே தன்னுடைய பிரம்ம உணர்வு மட்டுமே சத்தியம் என்று புரிந்து கொண்டு இது சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக வெளிப்பாட்டுக்காக அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே சும்மா வெளிப்பாட்டுக்காக என்ற உணர்வோடு அவன் வெளிப்படுத்தி மகிழ்வதற்கும் அதை உண்மை என்று நம்பி சிக்கி சின்னாபின்னமாவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த பிரம்ம ரகசியம் நமக்கு தெளிவாக விளங்கும் என்று நான் நம்புகின்றேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.